कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி கரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்தவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதர முனிம் ரம்ம ஜாமாத்திரி யோகேந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருப்ப व्यामोहत सदितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य देयकी सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता योते स्तनयाभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वये भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण प्रखाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोक दिवाकरं यस्य गोपि प्रकाशाभिराविद्यं निहतं तमः வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழநல்லூர் திரைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பிரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்து கொள்ள வேணும் என்று திருவுள்ளம் கொண்டு திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த அற்புதமான ஒரு முயற்சியை எடுத்துள்ளார். அதிலே நாம் இப்பொழுது பெரிய திருமொழி என்கிற அற்புத பிரபந்தம் திருமங்கையாழ்வார் அருளியது. அதிலே 9ஆம் பத்தினுடைய கடைசிக்கு வந்துவிட்டோம். தினந்தோறும் இந்த உபன்யாசங்களை நாம் கேட்டு மகிழ்கிறோம். அதிலே தொடர்ச்சியாக இன்றைய தினம் 9ஆம் பத்திலே 10ஆம் பதிகம் எங்களெம்மிரை எம்பிரான் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம். இது திருக்கோட்டியூர் திவ்யதேசத்துக்கான பதிகம். அதை நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். சுவாமியினுடைய ஜீயர் சுவாமியினுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு நாம் இந்த அர்த்த விசேஷங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம். இந்த பாசனங்களுக்கான அர்த்த விசேஷங்களை நாம் காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ உவே அன்னங்கராச்சாரியர் சுவாமி அருளிய திவ்யார்த்த தீபிகை என்கிற அற்புதமான எளிய விளக்க உரை வியாக்கியானம், அதை கொண்டு நாம் இந்த அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கிறோம். இதில் இந்த எங்களெம்மிரை எம்பிரான் என்பது திருக்கோட்டியூர் திவ்யதேசத்துக்கான பதிகம். நம் திருமங்கை ஆழ்வார் பண்ணியுள்ள மங்களாசாசனம்.
முதல்ல இந்த திருக்கோட்டியூர் திவிதேசம் கோஷ்டிபுரம் என்று கொண்டாடப்படுகிறது. இது கதம்ப முனிவர் அவருடைய ஒரு சாபத்தினாலே தேவர்கள் எல்லாரும் கூடியிருந்து ஆலோசித்த இடமாக அமைந்திருக்கிறது. கோஷ்டியாக அவர்கள் இருந்து அசுரர்களை எல்லாம் எப்படி அழிப்பது என்று அவர்கள் ஆலோசித்த இடமாக இது இருக்கிறது. அதனாலே இது கோஷ்டிபுரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. தமிழிலே கோட்டியூர் என்று சொல்லப்படுகிறது. திரு என்று முன்னே சேர்க்கப்பட்டு திருக்கோட்டியூர் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த திவிதேசத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. பிரதானமான சிறப்பு எது என்று கேட்டால், பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியை இந்த திருக்கோட்டியூரிலேயே தொடங்குகிறார். திருக்கோட்டியூரையே திருவாய்ப்பாடியாக ஆழ்வார் இங்கே அனுபவித்தார். அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலம். கண்ணன் பெருமான் இங்கேயே அவதரித்ததாக வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்று தொடங்குகிறார். அது தவிர இந்த திருக்கோட்டியூர் திவிதேசத்துக்கு இன்னும் உள்ள சிறப்பு அது என்ன என்றால், செல்வநம்பி என்று பெரியாழ்வாராலே கொண்டாடப்பட்ட உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் இந்த திருக்கோட்டியூர் திவிதேசத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருங்கருணை என்கிற ஸ்தலத்திலே அவதரித்த, இந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய பெருங்கருணை என்கிற ஸ்தலத்திலே அவதரித்தவர். அவர் இந்த திருக்கோட்டியூரிலே மிகவும் ஈடுபட்டவராக இருந்திருக்கிறார். மதுரை ராஜா அவனுக்கு மந்திரியாக இந்த செல்வநம்பி சுவாமி இருந்திருக்கிறார். அல்வழக்கொன்றுமில்ல அணிகோட்டி எர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்று செல்வநம்பியை சொல்லும் பொழுது திருக்கோட்டியூரை இட்டே அவருக்கு அடையாளம் காட்டுகிறார் பெரியாழ்வார். இப்படி செல்வநம்பி காலத்துக்கு பிறகு திருக்கோட்டியூர் நம்பி என்கிற ஆச்சாரியர் பகவத் ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களிலே முக்கியமான ஆச்சாரியர். அந்த சுவாமி எழுந்தருளியிருந்த ஸ்தலம் இந்த திருக்கோட்டியூர். அவருடைய அவதார ஸ்தலமும் இந்த திருக்கோட்டியூரே. ஆளவந்தாரிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டிருந்தவர். ஆளவந்தாருடைய பிரிய சிஷ்யர், பகவத் ராமானுஜருக்கு வழிகாட்டியாக இருந்தவர். இவரை முன்னிட்டு கொண்டு பகவத் ராமானுஜர் இந்த திருக்கோட்டியூர் திவிதேசத்துக்கு 18 முறை நடந்திருக்கிறார். உயர்ந்த ரகசியார்த்தங்களை பெற வேணும் என்று இங்கே வந்திருந்து திருக்கோட்டியூர் நம்பிடத்திலே பிரார்த்தித்து கடைசியிலே 18வது முறைதான் இந்த சர்மஸ்லோகத்தினுடைய கீதா சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை திருக்கோட்டியூர் நம்பி உபதேசிக்க, அதை ராமானுஜர் பெற்று அங்கிருந்த அடியார்கள் அவரிடத்திலே இந்த திருக்கோட்டியூர் நம்பி உயர்ந்த அர்த்தத்தை கொடுத்தார் என்றால் அதை எங்களுக்கும் சொல்லலாகாதோ, நாங்கள் எல்லாம் அவரிடத்திலே இதை கற்றுக்கொள்வதற்கு யோகியத்தை அற்றவர்கள், ஆனால் தேவரீர் யோகியதை உள்ளவர், தேவரீர் இதை கற்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதோ என்று அவர்கள் முன்பே பிரார்த்தித்திருக்க, அதனாலே அவர்களுக்கு அந்த உயர்ந்த சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வெளியிட்டு அதனாலேயே அவர் திருக்கோட்டியூர் நம்பியினாலே கொண்டாடப்பட்டு எம்பெருமானார் என்ற திருநாமத்தையே பெற்றார். அப்படிப்பட்ட திவ்ய கஷேத்திரம் இந்த திருக்கோட்டியூர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஊரத்தாழ்வான் கண்களை இழந்த பிறகு திருவரங்கம் பெரிய கோயிலிலே இருக்க முடியாமல் அங்கிருந்து புறப்பட்டு திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்தருளி அங்கே சில காலம் வாழ்ந்தார் என்று நாம் சரித்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதே போல அவருடைய திருக்குமாரரான பராசர பட்டர் அவர் திருவரங்கம் பெரிய கோயிலில் எழுந்தருளிந்த காலத்திலே அங்கிருந்து ஒரு ராஜாவுடைய மனஸ்தாபம் ஏற்பட, அதனாலே அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோட்டியூர் திவிதேசத்துக்கு வந்து எழுந்தருளி இருந்தார் என்றும், அவர் இங்கிருந்த காலத்திலே தான் பூத்தம் சரஸ்ட என்கிற தனியனையும்
அதே போல நீளாதுங்கஸ்தனகிரிதடி என்கிற தனியனையும் அருளி செய்தார் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இப்படி இந்த திருக்கோட்டியூர் திவிதேசம் பல பல ஆச்சாரியர்களோட தொடர்புடையது. மிகவும் பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரமாக அமைந்திருக்கிறது. இங்கே எம்பெருமான் சௌமிய நாராயண பெருமாளாக எழுந்தருளியிருக்கிறான். அந்த எம்பெருமான் விஷயமான அழகான பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. இதனுடைய முன்னுரையிலே காஞ்சி சுவாமி சில விஷயங்களை காட்டுகிறார். வாடினேன் வாடி என்று தொடங்கினார். திருமந்திரம் தனக்கு எப்படி கிடைத்தது, இந்த திருமந்திரத்தினுடைய பெருமை என்ன என்பதை முதல் பதிகத்திலே பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் அருளி செய்தார். அதற்கு பிறகு அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களை ஆராய்ந்து அந்த திருமந்திரத்துக்கு அர்த்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எது என்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய இருப்பிடமாக உகந்தருடைய நிலங்களாக இருக்கக்கூடிய திவிதேசங்கள், அந்த திவிதேசங்களை பற்றி நாம் உஜ்ஜீவனம் பெற வேணும் என்பதற்காக திருமங்கையாழ்வார் பல பல திவிதேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். வடக்கு கோடியிலே தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் வரை பல பல திவிதேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்படி பண்ணக்கூடிய அந்த திவிதேச மங்களாசாசனங்களிலே இந்த திருக்கோட்டியூர் பதிகம் தனிப்பதிகத்திலே ஒரு சிறப்பான பதிகமாக கடைசியிலே வரக்கூடிய பதிகமாக அமைந்திருக்கிறது. இந்த இந்த பதிகம் பாண்டிய நாட்டு திவிதேசங்களிலே ஒரு சிறந்த திவிதேசமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திவிதேசம் விஷயமாக திருமங்கையாழ்வார் அருளிய இந்த பதிகம் எங்கள் எம்மிரை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்தடியவர் தங்கள் தமனத்து பிரியாத அருள் புரிவான் பொங்கு தன்னருவி புதம் செய்ய பொன்களே சிதற இளங்கொழி செங்கமல மலரும் திருக்கோட்டியூரானே என்று தொடங்குகிறது முதல் பாசுரம் இது. இதனுடைய பதவுரையை முதல்ல அனுபவிக்கலாம். எங்கள் எம்மிரை, எங்கள் எம்மிரைங்கிற எங்கள்னாலும் எம்முனாலும் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. எதற்காக ரெண்டு தடவை சொல்கிறார்னா, தனக்கு அசாதாரணமான சுவாமியாக, தனித்துவம் வாய்ந்த சுவாமியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்பதை ஆழ்வார் காட்டுகிறார். எங்கள் எம்மிரை, எமக்கு அசாதாரண சுவாமியும், எம்பிரான் எமக்கு உபகாரகனும், இமையோர்க்கு நாயகன், அதுக்கு மேலே நித்தியசூரிகளுக்கு தலைவனாகவும் இருக்கிறான். எங்களுக்கு நாயகன் என்று சொன்னார். அது என்ன, நாமெல்லாம் ஒன்றும் பெரிய அதிகாரிகள் இல்லையே, நமக்கு நாயகன் என்று சொன்னால் என்ன பெருமை என்று நினைக்கலாம். அதுக்காக உடனே நித்தியசூரிகளுக்கும் நாயகன். ஆனா ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் எப்படி இருக்குன்னா, நித்தியசூரிகளுக்கு நாயகன்கிறதை விட நீ எதை பெரியதாக நினைக்கிறாய் என்றால், எங்களுக்கு தலைவனாக இருக்கிறது தான் நீ பெரிய விஷயமாக நினைக்கிறாய் என்று எம்பெருமானை பார்த்து அப்படியும் அனுபவிப்பார். நித்தியசூரிகளுக்கு தலைவனும் ஏத்து துதிக்கின்ற, ஏத்துதல்னா கொண்டாடுவது, துதிப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது. அடியவர் தங்கள் தம் பக்தர்களுடைய, அப்படிப்பட்ட அடியார்கள் அவர்களுடைய மனத்து நெஞ்சிலே பிரியாமல் பொருந்திருந்து அருள் புரிவான். அவர்களுக்கு அருள் செய்பவனுமான எம்பெருமான் எவ்விடத்துள்ளான் எனில், அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே இருக்கான் என்று கேட்டால் அதுக்கு பின்பாதையிலே அர்த்தம் காட்டுகிறார். அந்த விஷயத்தை காட்டுகிறார். திருக்கோட்டியூரிலே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். முதல் 2 வரியிலே அந்த எம்பெருமானுடைய பெருமையை காட்டி, அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கக்கூடிய இடமாக திவிதேசமாக இந்த ஸ்தலம் இருக்கிறது என்று ஒரு பாசத்திலே அப்படி காட்டுகிறார். எவ்விடத்தில் உள்ளான் எனில், பொங்கு மேன்மேலும் கிளர்கின்ற தன் குளிர்ந்த அருவிகளானவை புதம் செய்ய தாவி பாய, நல்ல குளிர்ந்த அருவிகள் அவைகள் எல்லாம் நல்ல தாவி தாவி பாயும்படிக்கு பொன்களே சிதற, அந்த அவ்வருவிகள் முகமாக பொன்மணிகள் சிந்த, இந்த அருவிகள் மூலமாக பொன்மணிகள் எல்லாம் வந்து சிந்துகிறது வெளியிலே. இலங்கு ஒளி, அதனால் விளங்குகிற ஒளியை உடையதாயும், அதனால நல்லா விளங்கக்கூடிய ஒளி, விளங்கக்கூடிய ஒளின்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒளி, அப்படிப்பட்ட அந்த ஒளியை உடையதாயும், செங்கமலம் மலரும், செந்தாமரை புஷ்பங்கள் மலர பெற்றதாயும் உள்ள நல்ல புஷ்பங்கள் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய
திருக்கோட்டியூரான். திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி உள்ளான் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இதில் சில விசேஷ அர்த்தங்களை எல்லாம் காஞ்சி சுவாமி காட்டியுள்ளார். எங்களிறை அப்படி இல்லைன்னா எம்மிறை இப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனா எங்கள் எம்மிறை என்று ஏன் சொல்லியிருக்கார் ஆழ்வார்? இது புனருக்தி ஆகாதா? புனருக்தின்னு ஒரு தோஷம் சொல்லுவார்கள், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவது. அப்படி ஆகாதா என்றால் இங்க எதற்காக ஆழ்வார் எங்கள் எம்மிறைன்னு சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கே இறைவன் இவன், தனித்துவமாக எங்களுக்காகவே எம்பெருமான் இருக்கிறான் என்று அந்த அவதாரணம், எங்களுக்கே தலைவனாக எங்களுக்கே சுவாமியாக இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆழ்வார் எங்கள் எம்மிறைன்னு காட்டியிருக்கார். இதே போல சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானார் அகில ஜெகத் சுவாமின் அஸ்மத் சுவாமின் என்று சொல்லுகிறார். எங்கள் எம்மிறை, இமையோருக்கு நாயகன். அப்போ அகில ஜெகத் சுவாமின் அஸ்மத் சுவாமி, எல்லா உலகத்துக்கும் தலைவன், எனக்கும் தலைவன் என்று இதே போல எம்பெருமானாரும் அருளி செய்திருக்கிறார். எம்பெருமானுடைய நிலைகள் எப்படி இருக்கு? பரத்துவத்திலே நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்காகவும் இருக்கிறான். வியூகத்திலே தேவர்கள் குரல் கொடுத்தால் அவர்களை ரட்சிப்பதற்காக இருக்கிறான். திருப்பார்க்கடலிலே அந்தரியாமி நிலையிலே யோகிகள் பார்க்கும்படி இருக்கிறான். விபவாவதாரங்கள் ஒரு ஒரு விசேஷமான அதிகாரிகள், தசரதன், நந்தகோபன், வசுதேவன், தேவகி, யசோதை, இவர்கள் அனுபவிக்கும்படிக்கு எம்பெருமான் இருக்கிறான். ஆனா இந்த அதுவும் அந்த காலத்திலே இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அனுபவிக்கும்படி இருக்கிறான். ஆனால் அர்ச்சாவதாரத்தில தான் எல்லாரும் போய் சேவிக்கும்படிக்கு எல்லாருக்கும் நன்மையை பண்ணுபவனாக இருக்கிறான் என்று இங்கே அழகான அர்த்தம் காட்டுகிறார். அப்படி இந்த அர்ச்சாவதாரத்திலே தலையான அர்ச்சாவதாரமாக இந்த திருக்கோட்டியூர் எம்பிரான் இருக்கிறான் என்று காட்டுகிறார். பிரான் என்று சொல்வதனால் நமக்கு உதவுபவன், உபகாரகன் என்பது தெரிகிறது. எவ்வளவு பெரிய நித்திய நித்திய விபூதிக்கே தலைவனாக இருக்கக்கூடியவன். ஆனா அந்த எம்பெருமான் நம்மை தேடி இங்கே வந்திருக்கிறானே, நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக என்று ஈடுபட்டு இங்கே பாடுகிறார். அந்த எம்பெருமானுடைய திவ்யதேசமான இந்த திருக்கோட்டியூர் அங்கே எப்படி செல்வ செழிப்பு நிறைந்திருக்கிறது என்று அங்கே நன்றாக பொன்மணிகள் அது சிந்த அதனாலே ஒளி படைத்ததாக இருக்கிறது என்பதை இந்த முதல் பாசுரத்திலே காட்டுகிறார். எங்கள் எம்மிறை எம்பெருமான், எங்கள் எம்பிரை எம்பிரான், இமையோர்க்கு நாயகன், ஏத்தடியவர் தங்கள் தம்மனத்து பிரியாதருள் புரிவான், பொங்குதன் அருவி புதம் செய்ய பொன்களே சிதற இளங்கொழி செங்கமலம் மலரும் திருக்கோட்டி ஊரானே. முதல் பாசுரம். அடுத்தது இரண்டாம் பாசுரம். ஒவ்வொரு பாசுரமே ரொம்ப அழகான பாசுரங்கள். எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கிரை இன்னகைத்துவர்வாய், நிலமகள் செவ்விதோயவல்லான் திருமாமகட்கினியான், மொவ்வல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையோடு அணைந்த மாருதம் தெய்வநாரவரும் திருக்கோட்டி உரானே. இது இரண்டாம் பாசுரம். எவ்வம் நோய் தவிர்ப்பான். எவ்வம்னா துக்கம்னு அர்த்தம். துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வியாதி, இந்த வியாதிகளை நீக்கி அருள்பவன் எம்பெருமான் தான். நல்ல மருத்துவனாய் என்ற மாமணிவன் சொல்லுகிறானே, நம்முடைய நோயை போக்குபவன். ஆனால் இன்னும் என்ன நோயை போக்குவான் எம்பெருமான்னா, சம்சாரம் என்கிற நோயை போக்குவான். பல தடவை பார்த்திருக்கோம். இது நமக்கெல்லாம் உடம்பிலே நோய் வருகிறது. ஆழ்வார்களுக்கு உடம்பே நோயா இருக்கு. அதாவது நமக்கு நோய்னா என்ன அர்த்தம்? போக வேண்டியது. இப்போ உடம்புல நோய் வந்ததுன்னா நோய் போகணும்னு நினைக்கிறோம் நாம. ஆனா ஆழ்வார்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த உடம்பே போகணும். எதுக்கு? உடம்பு இருந்தா தானே அதுல கஷ்டம். இந்த உடம்பே வேண்டாமே, நாம் பரமபதத்தை அடைந்து விடலாம், அங்கே போய் திவ்யமான உடம்பை பெற்று நித்தியமான கைங்கரியம் பண்ணலாம் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எதுக்கு சொல்ல வேண்டாம்னா, நோய் தவிர்ப்பான்னு பெருமான் நம்முடைய சம்சாரம் என்கிற நோயை தவிர்ப்பவன், போக்குபவன் சொல்லலாம். எமக்கிரை, எமக்கு வகுத்த சுவாமியும், எமக்குன்னு ஏற்பட்ட சுவாமி. இன்னகை துவர்வாய் நிலம் மகள், இனிய புன்சிரிப்பையும் சிவந்த அதரத்தையும் உடையளான பூமி பிராட்டியினுடைய செவ்வி அழகை தோயவல்லான், அனுபவிக்க வல்லவனும். எம்பெருமானுக்கு முக்கியமான 2 நாச்சிமார்கள், பூமி தேவி நாச்சியார், ஸ்ரீதேவி நாச்சியார். பொதுவா ஸ்ரீதேவி நாச்சியார் பூமி தேவி நாச்சியார் தான் சொல்லுவார்கள். ஆனா இங்கே ஆழ்வார் இருக்கிறது இந்த சம்சாரத்திலே ஆகியாலே முதல்ல பூமி பிராட்டியை சொல்லி பூமி பிராட்டி மூலமாக ஸ்ரீதேவி நாச்சியாரை சொல்லுகிறார். இப்படி அழகை பிராட்டியுடைய, பூமி பிராட்டியுடைய அழகை அனுபவிக்க வல்லனும், தோய வல்லனும் அனுபவிக்கக்கூடியவன்.
அனுபவிக்க கூடிய சக்தியை உடையவன் என்று அர்த்தம். திருமாமகற்கு இனியான், அதுக்கு மேலே பெரிய பிராட்டியாருக்கு போக்கியனுமான எம்பெருமான். பெரிய பிராட்டியாருக்கு மிகவும் அனுபவிக்கத்தக்கவனாக எம்பெருமான் இருக்கிறான். அந்த எம்பெருமான் எங்கே இருக்கிறான் என்றால் திருக்கோட்டியூரில் இருக்கிறான். அது எப்படி இருக்கிறது? வண்டாடும் வண்டுகள் சுழலமிடா நிற்க பெற்ற, வண்டுகள்லாம் நல்லா சுத்தி சுத்தி வருது. அப்படிப்பட்ட மவ்வல் மாலையோடும், நல்ல சாதி மல்லிகை புஷ்பங்கள், நல்ல புஷ்பங்கள், அதோடும் மல்லிகை மாலையோடும் மல்லிகை பூக்களோடும் அணைந்த சம்பந்தித்த மாருதம் காற்றானது தெய்வம் நார திவ்யமான பரிமளத்தை வீசிக்கொண்டு வரும், வந்து உலாவ பெற்ற திருக்கோட்டியூரான். திருக்கோட்டியூரில் உள்ளவனே. அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த திருக்கோட்டியூர் திவ்யதேசம் எப்படி இருக்கு என்றால், அந்த அங்க இருக்கக்கூடிய காற்றானது நன்றாக எல்லா புஷ்பங்களிலிருந்தும் வாசனையை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறது. அப்படிப்பட்ட திவ்யமான க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் இருக்கிறான் என்று 2ஆம் பாசுரம். எவ்வ நோய் தவிர்ப்பான் எமக்கிரை இன்னகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோயவல்லான் திருமாமகற்கு இனியான், மவ்வல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையோடும் அணைந்த மாருதம் தெய்வனாரவரும் திருக்கோட்டி உரானே. அடுத்தது 3ஆம் பாசுரம். வெள்ளியான் கரியான் மணிநிறவண்ணன் வெண்ணவர் தமக்கிரை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டுமிழ்ந்தான், துள்ளுநீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தன முந்தி வந்தசை தெள்ளுநீர் புறவில் திருக்கோட்டி உரானே. வெள்ளியான் கிருத்தயுகத்திலே வெளுத்த நிறமுடையவனும், கரியான் கலியுகத்திலே கருத்த நிறமுடையவனும், மணிநிற வண்ணன் துவாபர யுகத்திலே நீல மணியின் நிறம் போன்ற நிறமுடையவனும். எம்பெருமான் ஒரு ஒரு யுகத்திலே ஒரு ஒரு நிறத்தை உடையவனாக இருக்கிறான். கிருத்தயுகத்திலே சத்துவகுணம் நிறைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பதனாலே வெளுத்த நிறத்தை உடையவனாக இருக்கிறான். கலியுகத்திலே ரஜோதமோ குணங்கள் நிறைய பேர் இருப்பதனாலே தன்னுடைய இயற்கையான நிறமான கருத்த நிறத்திலே இருக்கிறான். துவாபர யுகத்திலே நல்ல நீலமணி போன்ற ஒரு கருநீலம் அந்த நிறத்திலே இருக்கிறான். அவன் விண்ணவர் தமக்கிரை நித்தியசூரிகளுக்கு நிர்வாகனும். அவன் நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, உயர்ந்தான், எல்லாரிலும் மேம்பட்டவன். அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக சொல்லப்படுகிறான்? பரமேஸ்வரன், எல்லாருக்கும் ஈஸ்வரன். உலகத்திலே யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக காட்டப்படுகிறார்களோ தமீஸ்வரா நாம் பரமம் மகேஸ்வரம் என்று உபனிஷத் வாக்கியம். அப்படி எம்பெருமான் இந்த உலகத்திலே யாரெல்லாம் தேவர்கள்னு சொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், அந்த நித்தியசூரிகளுக்கும் நாயகனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று ஆழ்வாரே காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்தவனாக எம்பெருமான் இருக்கிறான். அவனுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா என்று சொல்லும்படிக்கு இருக்கிறான். இப்படி இருந்தும், இப்படியெல்லாம் இருந்தாலும் எமக்கு ஒள்ளியான், அவன் தன்னுடைய அழகை எனக்கு காட்டி கொடுத்தவன். இதெல்லாம் இருந்து எனக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் ஆப்புறது இல்லையே. அதனாலே அந்த எம்பெருமான் எனக்கும் நன்மையை பண்ணியிருக்கிறான் என்று காட்டுகிறார். உலகேழும் உண்டு, பிரளய காலத்திலே சப்த லோகங்களையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து காத்து உமிழ்ந்தான். பிறகு வெளிப்படுத்தினவனுமான சர்வேஸ்வரன் எம்பெருமான் என்ன பண்ணினான்? பிரளயம் வரும்பொழுது எல்லா உலகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொள்கிறான். பிறகு அவற்றை வெளிப்படுத்துகிறான். இது அவாந்தர பிரளயங்கள் வரும்பொழுது இப்படி தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்து மீண்டும் வெளியிலே விடுகிறான். துள்ளு நீர் கொந்தளிக்கின்ற அலைகளாலே சாமரை கற்றை சாமரத் திரள்களையும் சந்தன மரங்களையும் மொண்டு கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து உந்தி தள்ளி அவற்றையெல்லாம் தள்ளி அசை பிரவகிக்கின்ற தெள்ளு நீர் தெளிந்த நீரை உடைய புறவின் சுற்றுப்பக்கங்கள் ஓடு கூடின திருக்கோட்டியூரான். திருக்கோட்டியூர் திவ்யதேசத்திலே இருக்கக்கூடியவன். அந்த திவ்யதேசத்திலே ஜலமானது என்ன பண்ணுகிறதுனா சாமர திரள்கள், அதே போல சந்தன மரங்கள் இவற்றையெல்லாம் அலையிலே கொண்டு வந்து தள்ளுகிறதாம் வெளியில. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய ஊரானது திருக்கோட்டியூர் என்று ரொம்ப அழகா இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் ஆழ்வார். இது 3ஆம் பாசுரம். அடுத்தது 4ஆம் பாசுரம். ஏறுமேறி இலங்கு முன் மழுப்பற்றும் ஈசர்க்கு இசைந்து உடம்பிலோர் கூறுதான் கொடுத்தான் குலமாமகட்கினியான்
நாறு சண்பக மல்லிகை மலர் புல்கி நீளவண்டு நன்னரும் தேரல்வாய் மடுக்கும் திருக்கோட்டி உரானே. இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய சௌஷீல்யம் என்ற குணம், சௌஷீல்யம் என்றால் பெரியவன் தாழ்ந்தவனோட வித்தியாசம் பார்க்காமல் கலப்பது, அதைத்தான் இங்கே எம்பெருமான் ருத்ரனுக்கு தன்னுடைய வலப்பக்கத்திலே இடம் கொடுப்பதன் மூலமாக அதை பண்ணுகிறான். ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் என்று அங்கேயும் நம்மாழ்வார் இதே விஷயத்தை காட்டியிருக்கிறார். ஏராளும் இறையோனும் என்று அங்கே இந்த ரிஷபங்களை ஆளக்கூடியவன் என்று ருத்ரனுக்கு அடையாளம் காட்டுகிறார். அதே போலத்தான் இங்கே ஏறுமேறி இலங்கும் ஒன்மழுப்பற்றும் என்று இங்கே ஏறுமேறி இலங்கும்னு காட்டுறார். அப்படிப்பட்ட ஈசருக்கு இசைந்து இந்த ருத்ரனுக்காக தன்னுடைய திருமேனியில ஒரு இடத்தை கொடுத்தான். எந்த எம்பெருமான்? தன்னுடைய திருமேனியிலே ஏற்கனவே எப்பொழுதும் பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே கொண்டவனான எம்பெருமான், அவளுக்கு மிகவும் பிடித்தமானவன். அப்ப பெரிய பிராட்டியாரையும் தன்னுடைய திருமேனியிலே வைத்திருக்கிறான், ருத்ரனையும் தன்னுடைய திருமேனியிலே வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சௌஷீல்யம்ங்கிற குணம் அதை இங்கே காட்டுகிறார். ஏறி ரிஷபத்தை வாகனமாக கொண்டு ஏறி இருப்பவனும், இலங்கும் ஒன்மழு பற்றும் விளங்குகின்ற அழகிய மழு ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்டிருப்பவனுமான ஈசருக்கு, சிவபிரானுக்கு, உலகத்திலே ருத்ரன் பிரசித்தமாக ஈசன் என்று சொல்லப்படுகிறான். அப்படிப்பட்ட சிவபிரானுக்கு இசைந்து திருவுள்ளம் இணங்கி அவனுடைய கருத்துக்கு ஒத்துக்கொண்டு அவனுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உடம்பிலோர் கூறு கொடுத்தான். தன்னுடைய திருமேனியிலேயே ஒரு பாகத்தை இருப்பிடமாக ருத்ரனுக்கு கொடுத்தான். வல்லத்தனன் திரிபுரம் எரித்தவன் என்று அந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் காட்டுகிறார். பல ஆழ்வார்கள் இது காட்டியிருக்கார்கள். அப்படிப்பட்ட கருத்து அதைத்தான் இங்கே திருமங்கை ஆழ்வாரும் காட்டுகிறார். குலம் சிறந்த மாமகட்கு, பெரிய பிராட்டியாருக்கு, குலமாமகள்னா இந்த சிறந்தவளான பெரிய பிராட்டியார், அவளுக்கு இனியான் போக்கியனுமான எம்பெருமான். ருத்ரனுக்கு இடம் கொடுத்த எம்பெருமான் யாருன்னா பிராட்டிக்கு மிகவும் இனிமையை கொடுப்பவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இன வண்டு, இனிய இன வண்டுகள், இளவண்டு. இளவண்டுனா ரொம்ப எளிமையான இளைஞர்களாக இருக்கக்கூடிய இளமையான வண்டுகள், அதாவது ரொம்ப சின்ன வயதிலே இருக்கக்கூடிய வண்டுகள், நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடிய வண்டுகள். நாறு மனம் மிக்க செண்பகம், செண்பக பூவையும், மல்லிகை மலர் மல்லிகை பூவையும், புல்கி தழுவி, நல்நரும் தேரல் நல்ல மனமுள்ள தேனிலே வாய்மடுக்கும் வாய் வைத்து பருகுமிடமான திருக்கோட்டியூரான். இந்த திருக்கோட்டியூர் என்கிற திவிதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான். எம்பெருமானுக்கு திருக்கோட்டியூரான்னே அடையாளம், திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடியவன் என்றே அவனுக்கு அடையாளம். இந்த திவிதேசத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், செண்பக புஷ்பம், மல்லிகை புஷ்பம், அதையெல்லாம் நல்ல வாசனை மிக்க புஷ்பங்கள். அவற்றையெல்லாம் இந்த வண்டுகளானவை, இளம் வண்டுகளானவை போய் நன்றாக அதுக்குள்ளே புகுந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல மனமுள்ள தேனிலே வாய் வைத்து பருகிறது. இப்படிப்பட்ட இயற்கை எழில் நிறைந்திருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் தான் இந்த எம்பெருமானுக்கு இருப்பிடமாக இருக்கிறது என்று இந்த பாசுரத்தில் காட்டுகிறார். இதிலே நிறைய பாசுரங்கள், ஒரு 4-5 பாசுரங்களாவது பார்க்கலாம். இந்த எப்படி எம்பெருமான் கருடாழ்வாரை தனக்கு வாகனமாக கொண்டிருக்கிறான், எப்படி ருத்ரன் தனக்கு ரிஷபங்களை வாகனமாக கொண்டிருக்கான்னு காட்டக்கூடியது பல பாசுரங்கள் இருக்கு. அதிலே அரண்நாரணன் நாமம் ஆண்பிடை புல்லூர்தி என்று அந்த பாசுரம், அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இங்கே நல்லா பொருத்தமாகவே இருக்கும். இந்த நாராயணன் எம்பெருமானுக்கு வாகனம் எது என்றால் இந்த கருடாழ்வார், ருத்ரனுக்கு வாகனம் இந்த விடை என்று சொல்லக்கூடிய ரிஷபங்கள். அவனுடைய திருநாமம் நாராயணன் என்பது எம்பெருமானுடைய திருநாமம். அவனுக்கு பேர், ருத்ரனுக்கு பேர் ஹரன் என்று பெயர். நாராயணன் சொல்லப்படக்கூடிய சாஸ்திரம் எது? வேதம். ருத்ரன் சொல்லப்படக்கூடிய சாஸ்திரம் எது? ஆகமங்கள், ருத்ராகமங்கள், அதாவது சைவாகமங்கள். இப்படி அந்த ஒப்பிட்டு காட்டி அந்த எம்பெருமானே சிறந்தவன் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். வேதத்துக்கே ஒரு வேத ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வாரே எம்பெருமானைத்தான் சுமந்து வருகிறான் என்றால் அப்பொழுது அந்த வேதத்துக்கான குறிக்கோள் யார்? எம்பெருமான் தானே. அப்படி அந்த காரியத்தை அது கருடாழ்வார் பண்ணுவதனாலே இங்கே எம்பெருமானுடைய பெருமை நன்றாக காட்டப்பட்டது. அடுத்தது 5ஆம் பாசுரம். வங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் வெண்ணவர்கோன் மதுமலர் தொங்கல் நீழ்முடியான் நெடியான் படிகடந்தான் மங்குள் தோய் மணிமாட வெண்கொடி மாகமீது உயர்ந்தேறி வானுயர் திங்கள்தான் அணவும் திருக்கோட்டியூரானே.
திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தில் பொதுவாகவே நிறைய திவ்யதேச வர்ணனை, இயற்கை வர்ணனை இதெல்லாம் நிறைந்திருக்கும். அதாவது ஒரு திவ்யதேசத்தை நன்றாக எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை கூட திருமங்கையாழ்வாரிடத்துல தான் கத்துக்கணும். நாம் ஏதோ போனா திவ்யதேசம் போறோம், இப்போ யாத்திரையெல்லாம் போறோம்னா ஒரு திவ்யதேசத்துக்கு 1/2 மணி நேரம் அவ்வளவுதான். அதுக்கு மேலே நமக்கு நேரம் இல்லை. ஆனா ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்த்தால், ஆச்சாரியர்களுடைய அனுபவங்களை பார்த்தால், திவ்ய தேசம் என்றால் அவர்கள் பொறுமையாக அதை அனுபவித்து நன்றாக ரசித்து ரசித்து அதை சேவிக்கிறார்கள். அப்படி இங்கே இந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் எப்படி இருக்கிறது என்பதை ஆழ்வார் அனுபவிக்கிறார். வங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவர்கோன். வங்கம் மா கடல் வண்ணன், நல்ல கப்பல்களை உடைய பெரிய கடலின் நிறம் போன்ற நிறமுடையவன். கடல் வண்ணன் இருக்கிறதுனால வண்ணம்னா நிறத்தை குறிக்கிறது இங்கே. அப்படிப்பட்ட எம்பெருமான் கடலை போன்ற நிறத்தை உடையவன். மாமணிவன், இதுல ஏன் கப்பல்களை சொல்லியிருக்காருன்னா, கடலுக்கு கப்பல்கள் ஒரு அலங்காரம். எப்படி இப்ப மலைகள் என்றாலே யானை, சிங்கம் இதெல்லாம் அலங்காரமாக சொல்லப்படுறது. கடல் என்று சொன்னால் அதுல கப்பல்கள் இருக்க வேண்டும், அதனால அப்படி சொல்லுகிறார். கடல் போன்ற நிறத்தை உடையவன் மாமணி வண்ணன், நீலமணி நிறம் உடையவனும். அல்ல நீல நிறத்திலே இருக்கக்கூடிய மணி, அந்த மணியினுடைய நிறத்தை உடையவன். விண்ணவர்கோன், நித்திய சூரியர்களுக்கு நாயகன், தலைவன். மதுமலர் தொங்கல், தேனை உடைத்தான மலர் தொங்கல் பூமாலையை நீள்முடியான், நீண்ட திருவபிஷேகத்தில் அணிந்துள்ளவன். தன்னுடைய பெரிய கிரீடம், உயரமான கிரீடம், அதிலே நன்றாக புஷ்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். நெடியான், சர்வ உத்கிருஷ்டனும், எல்லாரையும் விட மேம்பட்டவன், மிக பெரியவன். படிகடந்தான், அதுக்கு மேலே திரிவிக்ரமாவதாரத்திலே பூமியை அளந்து கொண்டவனான எம்பெருமான். அந்த எம்பெருமான் மங்குல் தோய் மணிமாடம், மேகமண்டலத்தை அளாவி இருக்கின்ற மணிமாடங்களிலே கட்டின வெண்கொடி, வெளுத்த துவஜபடங்கள். அங்க இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் எப்படி இருக்குன்னா பெருசு பெருசா இருக்கான், மணிமாடங்களா இருக்கான். மணிமாடங்கள்னா ரத்னங்கள் எல்லாம் பதித்த மண்டபங்கள், அதாவது மாளிகைகள், மாளிகைகளுடைய மேல் பகுதிகள். அப்படி அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மணிமாடங்களிலே வெண்கொடி, வெளுத்த துவஜபடங்கள், நல்ல வெளுத்து இருக்கக்கூடிய கொடி படங்கள். துவஜபடங்கள்னா அந்த கொடி வஸ்திரம். அந்த கொடி வஸ்திரமானது மாகம் மீது, ஆகாசத்தின் மேலே உயர்ந்து ஏறி வியாபித்து, அது அப்படியே ஆகாசம் வரைக்கும் போறதாம். அப்படி போய் வானுயர் திங்கள் தான், மிகவும் உயர நின்ற சந்திரனை. வானுயர்னா மிக உயரத்திலேன்னு அர்த்தம். மிகங்கிறது தான் வான்னு சப்தத்தை கொண்டு சொல்லுவார்கள். மிகவும் உயர நின்ற சந்திரனை அணவும் ஸ்பர்சிக்க பெற்ற திருக்கோட்டியூர் ஆண். இந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய பெருமான். இந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய மாடங்கள்ல இருக்கக்கூடிய கொடிகள் அது சந்திரனை போய் தொடுகிறது என்று காட்டுகிறார். இது 5ஆம் பாசுரம். அடுத்தது 6ஆம் பாசுரம். காவலன் இலங்கைக்கிரை கலங்க சரம் செலவைத்து, மற்றவன் ஏவலம் தவிர்த்தான் என்னையாளுடைய எம்பிரான். நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கென தேவர் வந்திரைஞ்சும் திருக்கோட்டியூரானே. தேவர்னா பிரம்மா முதலான தேவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து எம்பெருமானை வணங்கக்கூடிய ஸ்தலமாக இந்த திருக்கோட்டியூர் இருக்கிறது என்று இந்த பாசுரத்தை காட்டுகிறார். ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். காவலன், நானோ ஜெகத் ரக்ஷகன் என்று அகங்காரம் கொண்டிருந்த இந்த ராவணனுக்கு எப்படிப்பட்ட தன்மை இருந்தது, அகங்காரம் இருந்தது. நான் தான் உலகத்தை காப்பாற்றுறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இலங்கை கிரை, லங்காதிபதியான ராவணன். அவன் எப்படிப்பட்டவன், லங்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராவணன், கர்வம் பிடித்தவன், நானோ இந்த ஜெகத்தை ரட்சிக்கக்கூடியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட ராவணன் கலங்க முடியும்படியாக சரம் பானங்களை செலவித்து பிரயோகித்து, அவன் ராவணனுடைய ஏவலம் பானப்பிரயோக சாமர்த்தியத்தை, ஏவலம்னா ஏவக்கூடிய சாமர்த்தியம், எதை ஏவக்கூடிய, அம்புகளை விடக்கூடிய சாமர்த்தியம், அதை தவிர்த்தான், தொலைத்தவனும். அந்த ராவனுடைய அம்புகளை ஏவக்கூடிய சாமர்த்தியத்தையே போக்கி விட்டானாம். தன்னுடைய பானங்களை பிரயோகித்து அவன் முடியும்படியாக பண்ணி, அதுக்கு மேல ஒண்ணுமே செயல் புரிய முடியாதே, அப்படி பண்ணிவிட்டான். அப்படி தொலைத்தவனும் என்னை அடிமை கொண்டு அருளினவனுமான எம்பெருமான், என்னை அடிமை கொண்டு அருளின அந்த எம்பெருமான் எவ்விடத்தில் உள்ளான் எனில், அவன் எங்கே இருக்கான் என்று கேட்டால், நாவலம் புவி மன்னர். நாவலம் புவின்னா இந்த ஜம்பூ தீபம், நாம் இருக்கக்கூடிய இந்த தீவுக்கு பேர் ஜம்பூ தீபம்னு பேரு. இந்த தீவு, நாம எங்க தீவுல இருக்கோம், நம்ம பாரத தேசத்துல தான் இருக்கோம்னா, இந்த பாரத தேசம் மொத்தமா இந்த ஜம்பூ தீபத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜம்பூ தீபத்தில் உள்ள அரசர்கள் மால் இங்கு உரைகின்றது என வந்து,
அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறான், எம்பெருமான் இவ்விடத்திலே வந்து நித்திய சந்நிதி பண்ணியிருக்கிறான் என்று தெரிந்து வந்து, அவர்கள தெரிஞ்செடுத்து பகவான் இங்கே வந்து இருக்கிறான் என்று தெரிந்து விட்டது. அப்படி தெரிந்து வந்து வணங்க, அவர்களெல்லாம் ஆசிரியிக்க, அவர்களெல்லாம் தஞ்சமின்றி எம்பெருமானை பற்ற தேவர் பிரம்மா முதலிய தேவர்களும் வந்திரைஞ்சும் வந்து வணங்க பெற்ற திருக்கோட்டியூரான். இப்ப திருக்கோட்டியூர் திவிதேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று காட்டுகிறார். இதிலே இந்த ராவணனை எப்படி எம்பெருமான் முடித்தான் என்பது நன்றாக காட்டப்படுறது. காக்குமியல்வினன் கண்ணபெருமான் என்று இந்த கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் எல்லாரையும் காப்பாற்றுகிறான்ங்கிறது மட்டும் இல்லாமல், அதே போல ராமாவதாரத்திலையும் இந்த ராவணனை வதம் பண்ணி இந்த உலகத்தையே காப்பாற்றி இருக்கிறான். அப்படிப்பட்டதை இந்த பாசுரத்திலே காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல நாவலம் புவிமன்னன்கிறதுக்கு விளக்கம் காட்டும் பொழுது ரொம்ப அழகா காஞ்சி சுவாமி இந்த பூலோகம், நாம் இருக்கக்கூடிய இந்த பூலோகம் அதனுடைய அமைப்பை நன்றாக விளக்கி இருக்கிறார். அதுல எப்படி இருக்கான், உப்பு கடல், கரும்பு கடல், கள்ளுக்கடல், நெய்க்கடல், தயிர்கடல், பார்க்கடல், நீர்க்கடல், 7 கடல்கள் இருக்கு மொத்தம். அதாவது இந்த பூலோகம்ங்கிறதுல 7 கடல்கள் இருக்கு. அது எப்படின்னா ஒரு ஒரு கடல் உள்ளே, அதுக்கு வெளியில இன்னொரு கடல், அதுக்கு வெளியில இன்னொரு கடல், அதுக்கு வெளியில இன்னொரு கடல், அப்படி இருக்கு. முதல்ல நம்மை சுத்தி இருக்கிறது உப்பு கடல், அதுக்கப்புறம் ஒரு நிலப்பரப்பு. நாம் இருக்கிற இடம் ஜம்பூ தீபம். இந்த ஜம்பூ தீபத்தை சுத்தி தான் உப்பு கடல். உப்பு கடலுக்கு மேலே அதுக்கு வெளியிலே ஒரு தீவு, அந்த தீவுக்கு வெளியிலே கரும்பு கடல், கரும்பு சாறாலே ஒரு கடல். அடுத்தது ஒரு தீவு, அதுக்கு அடுத்தது கல்லாலே ஒரு கடல், அதுக்கப்புறம் ஒரு தீவு, அதுக்கப்புறம் நெய்யாலே பண்ணப்பட்ட கடல், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் பால், அப்புறம் நீர் என்று இந்த 7 கடல்கள். அதுக்கு நடுநடுவே 7 தீவுகள். அதிலே ஜலத்வீபம், ஜம்பூ தீபம் என்று நாம் இருக்கக்கூடிய இடம். ஆனா மற்ற இடங்களுக்கெல்லாம் என்ன பேர், மற்ற தீவுகளுக்கெல்லாம் என்றால் தக்ஷத்வீபம், ஷால்மல தீபம், குஷத்வீபம், கிரௌச்சத்வீபம், சாகத்வீபம், அதுக்கு மேல புஷ்கர தீபம் என்று மற்ற தீபங்களுக்கெல்லாம், மற்ற தீவுகளுக்கெல்லாம் அது பெயர். அதிலே ஜம்பூ தீபம் தான் நடுவிலே இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் ஜம்பூ தீபம்னு பேரு. அதன் நடுவிலே மேரு என்கிற பொன்மலை இருக்கிறது, பெரிய மலை. அது மேருங்கிற மலை, மேருமலைன்னு சொல்லுவார்கள். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஜம்பூ தீபம்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அங்கே ஒரு நாவல் மரம், அந்த நாவல் மரம் இருக்கிறதுங்கிறதையும் எடுத்து காட்டுறார். இப்படி புராணங்கள்ல இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார். அதிலே மற்ற தீவுகள் எல்லாம் கர்ம பல அனுபவத்துக்கே உரியவையாகவும், இந்த தீவு பலன்களுக்கு சாதனமான கர்மங்களை அனுஷ்டிக்கத்தக்க இடமாகவும், இது இந்த நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர் அப்படின்னு பார்க்கிறோமே, அதிலே அந்த ஜம்பூ தீபங்கிறது தான் நாவலம் பெரிய தீவுன்னு சொல்லப்படுறது. அதிலே 9வது கண்டமாக இந்த பாரத வருஷம் இருக்கிறது. அப்படி அந்த, அதாவது பாரத வருஷம்னா நாம் இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம், அதுக்குத்தானே இந்த கர்மங்களை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கிறது என்று சொன்னால், ஆமா, இந்த தீவுக்கு இந்த 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 இடமானது, இந்த பாரத தேசங்கிறது முக்கியமான இடமாக இருப்பதனாலே அந்த சிறப்பை இந்த தீவுக்கே உள்ளதாக சொல்லலாம் என்று காட்டுகிறார். இந்த நாவலம் தீவுன்னு வரும்பொழுது, நாவலம் புவி மன்னர்னு வரும்பொழுது அந்த இடத்தை ரொம்ப அழகா காஞ்சி சுவாமி வர்ணித்து காட்டியிருக்கிறார். இதுக்கு அடுத்த பாசனம், கன்று கொண்டு விலங்கணி எறிந்து ஆனிரைக்கு அடிவென்று மாமழை நின்று காத்துகந்தான் நிலமாமகட்கினியான் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அலைந்து இளந்தென்றல் வந்துலவும் திருக்கோட்டியூரானே. இது 7ஆம் பாசுரம். கன்று கொண்டு வத்சாசுரனை கொண்டு விலங்கணி கபித்தாசுரன் மீது வீசி எரிந்து இரண்டையும் முடித்தவன். வத்சாசுரன் ஒருத்தன், கண்ணுக்குட்டி வடிவிலே ஒரு அசுரன் வந்திருக்கான். கபித்தாசுரன்னு இந்த விளாம்பழம் வடிவிலே ஒரு அசுரன் இருக்கிறான். அந்த சமயத்திலே கண்ணன் பெருமான் இந்த கண்ணுக்குட்டியை எடுத்து அந்த விளாம்பழத்தை எடுத்து 2 அசுரர்களையும் முடித்தான் ஒரே சமயத்தில். ஆனிரைக்கு அழிவு என்று, பசுக்கூட்டத்திற்கு தீங்கு வந்ததே என்று பரிவு காட்டி மாமழை பெருமழையை நின்று காத்து நிலை நின்று தடுத்து உகந்தான், திருவுள்ளம் உகந்தவனும். இந்த பசு கூட்டங்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு உடனே எம்பெருமான் என்ன பண்ணான், கோவர்தன மலையே தன்னுடைய கையில எடுத்து இப்படி நன்றாக பறக்க விரித்து அந்த மலையை தாங்கினான். அப்படி
தாக்கி தான் திருவுள்ளம் வந்தான். ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் என்று எம்பெருமான் சொல்லிக் கொண்டான். அப்படி திருமுள்ளம் ஓந்தவனும் நிலமாமகற்கு பூமி பிராட்டிக்கு இனியான் போக்கியனுமான எம்பெருமான். இந்த பூமி பிராட்டிக்கு மிகவும் பிடித்தவனாக, கோவிந்த கோபாலங்கிறதுக்கெல்லாம் பூமிக்கு இன்பத்தை கொடுப்பவன், பூமியை ரட்சிப்பவன் என்றும் அர்த்தம் உண்டு. அப்படி போகியனுமான எம்பெருமான் இளந்தென்றல், இளமை தங்கிய தென்றல் காற்று, குன்றின் முல்லையின் வாசமும், மலை மேலே இருக்கக்கூடிய முல்லை புஷ்பங்கள் அவற்றுடைய வாசனையையும், குளிர் மல்லிகை மணமும், குளிர்ந்த கொடி மல்லிகையினுடைய பரிமளம், அல்ல கொடியில் இருக்கக்கூடிய மல்லிகை அதனுடைய வாசனையும் அலைந்து முகந்து கொண்டு வந்துலாகும், வந்து வீதிகளிலே உலாவ பெற்ற திருக்கோட்டியூராமே. அந்த திருவீதிகளிலே ரொம்ப அழகா இதெல்லாம், இந்த வாசனையெல்லாம் அப்படியே நன்றாக பரவி இருக்கிறது என்று இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுறார். அது 7ஆம் பாசுரம். அடுத்தது 8ஆம் பாசுரம். பூங்குருந்து சித்து ஆணை காய்ந்து அரிமாச்செகுத்து அடியனை ஆளுகந்து ஈங்கென்னுள் புகுந்தான் இமையோர்கள் தம் பெருமான். தூங்கு தன் பலவின் கனி தொகு வாழையின் கனியோடு மாங்கனி தேங்கு தன்புணல் சூழ் திருக்கோட்டி யூரானே. இதுவும் ரொம்ப அழகான இயற்கை வர்ணனை. அதுக்கு முன்னாடி எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே என்னென்ன சரித்திரங்கள் பண்ணினாங்கிறத காட்டியிருக்கார். பூத்திருந்த குருந்த மரத்தை ஒசித்து முறித்து தள்ளினவனாயும், இந்த குருந்த மரத்தினுடைய கிளைகளிலே ஒரு அசுரன் ஆவேசித்தான், கண்ணனை கொல்ல பார்த்தான்னு சொல்லப்படுறது. அந்த குருந்த மரத்துடைய கிளைகளை எல்லாம் உடைத்து அதை கீழே தள்ளிவிட்டான். தள்ளினவனாயும் ஆனை கோலையாப்பீடம் என்னும் யானையை காய்ந்து சீறி முடித்தவனாயும், காய்வதுன்னா அதனிடத்துல கோபப்பட்டு அதை முடித்தது, அப்படி சீறி முடித்தவனாயும் அரிமா கேசி என்னும் குதிரையை செகுத்து கொன்றவனாயும், கேசின்னு ஒரு பெரிய அரக்கன் கடைசியில வரான் கிட்டத்தட்ட கண்ணனை பெருமானை கொல்வதற்கு, உயரமான யானை வடிவிலே குதிரை வடிவிலே வருகிறான். அதான் அரிமாங்கிறது, மாங்கிறது குதிரையை குறிக்கும். இந்த குதிரை வடிவிலே வந்தவன் அவன் கேசி என்ற பெயர் பெற்றிருந்தான். அப்படிப்பட்ட அந்த குதிரையை கொன்றவனாயும், அதையும் கொன்று அடியேனை, இந்த அடியவனை ஆளுகந்து ஆட்கொண்டோருல திருவுள்ளம் உகந்து, என் விஷயத்திலே என்னிடத்திலிருந்து கைங்கரியம் பெற்றுக்கொள்ள வேணும் என்று மிகவும் திருவுள்ளத்தை உகந்து ஈங்கு இந்த சம்சாரத்திலே என்னுள் புகுந்தான், என் நெஞ்சினுள்ளே புகுந்து அள்ளினவனாயும் இமையவர்கள் தம்பெருமான். என்னுடைய நெஞ்சிலே புகுந்தவன் தானே, ரொம்ப சின்னவன் நினைக்க வேண்டாம், நித்தியசூரிகளுக்கு தலைவனாய் உள்ள பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எங்கே இருக்கிறான்? திருக்கோட்டியூரிலே இருக்கிறான். அது எப்படி இருக்கு திவிதேசம்? மாங்கனி மாம்பழங்கள் தூங்கு பழுத்து தொங்குகின்ற, தூங்குறதுன்னா தொங்குறதுன்னு அர்த்தம், நன்றாக பழுது தொங்குகிறது. தன் அழகிய பலவின் கனி பலாப்பழங்களோடும் தொகு வாழையின் கனியோடும், திரண்ட வாழைப்பழங்களோடும் கூட, இதுதான் முக்கனி, மாப்பலா வாழைன்னு சொல்லுகிறார்கள், மிகவும் உகந்த பழங்கள். அப்படிப்பட்ட இவைகளோட கூட தேங்கு விழுந்து தேங்கி இருக்க பெற்ற தன் புனல் குளிர்ந்த நீர்நிலங்களாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூரான். இந்த திருக்கோட்டியூர் திவிதேசத்திலே உள்ள எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான்னா, அந்த திவிதேசம் எப்படி இருக்குன்னா, நல்ல பழங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது, அதெல்லாம் பழுத்து அப்படியே கீழே விழுந்து தேங்குகிறது. அப்படிப்பட்ட நல்ல குளிர்ந்த நீர்நிலங்களை உடைய, அதாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூர் உள்ளானே என்று இந்த பாசுரத்தை காட்டுகிறார். அடுத்தது 9ஆம் பாசுரம். கோவையின் தமிழ் பாடுவார் குடம் ஆடுவார் தடமாமலர் மிசை மேவு நான்முகனில் விலங்கு புரிநூலர் மேவு நான்மறைவான ரைவக வேள்வி ஆரங்கம் வல்லவர் தொழும் தேவதேவபிரான் திருக்கோட்டியூரானே. கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார், ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறாருங்க. கோவை இன் தமிழ் பாடு, கோவைன்னா ஒரு ஒழுக்கமாக இருக்குன்னு அர்த்தம். கோவையா பேசுறோம் என்று சொல்றோமே, அது நிறைய பேர் கோர்வைன்னு சொல்லுவா. ஆனால் தமிழ்ல கோவைங்கிறது தான் நன்றாக ஸ்பஷ்டமா தெரிகிறது. கோவையா இருக்குன்னா பொருத்தமாக வரிசையாக இருக்கு என்று அர்த்தம். அதான் ஒழுங்குடைத்தானே இனிய தமிழ் பாசுரமாகிய இத்திருமொழியை, கோவையின் தமிழ்னு எதை சொல்றார் ஆழ்வார்னா தன்னுடைய திருமொழியே சொல்லிக் கொள்கிறார். எதனால என்ன, ஆழ்வாருக்கு தெரியும் இந்த பாசுரங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பை கொடுக்கும் என்று. இதை யார் வேண்டுமானாலும் இந்த பாசுரங்களை பாடி எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் என்பதற்காகத்தான் தன்னுடைய பாசுரங்களை தானே கோவையின் தமிழ் பாடுவார் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த திருமொழியை விரும்பி ஆதரித்து பாடக்கூடியவர்களும் குடமாடுவார், குடமெடுத்து ஆடுமா போலே பிரீத்திக்கு போக்கு வீடாக நர்த்தனம் செய்பவர்களும், தங்களுடைய இன்பத்துக்கு வெளியீடாக எப்படி சில பேர் குடமெடுத்து ஒரு கூத்தாடுவார்களோ அதே போல இவர்கள் நர்த்தனம் நாட்டியம் ஆடுகிறார்கள். தடமாமலர் மிசை மேவு, மிகப்பெரிய திருநாபி கமலத்தின் மீது பொருந்தியுள்ள
தடமா மலர்கிற நல்ல மிகப்பெரிய புஷ்பம். என்ன புஷ்பம்? தாமரை புஷ்பம். அது திருநாபியிலே இருக்கக்கூடிய புஷ்பம். அதிலே பொருந்தியுள்ள நான்முகனில் பிரமனிற் காட்டிலும் விலங்கு புரிநூலர், நன்றாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எகியோபவிதத்தை உடையவர்கள். மேவு நாள் மறைவாணர், நான்கு வேதங்களையும் விரும்பி கற்றவர்களும், நன்றாக இந்த நான்கு வேதங்களை கற்றிருப்பவர்கள். ஐவகை வேள்வி பஞ்சமகா யக்ஞ அனுஷ்டானத்திலும் ஆரங்கம் வேத வேத அங்கங்கள் ஆறையும் பயில்வதிலும் வல்லவர், சமர்த்தர்களுமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நன்றாக பஞ்சமகா யஜ்யத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், ஆறு அங்கங்களையும் நன்றாக பயின்றிருப்பவர்கள், அதுக்கு மேலே நான்கு வேதங்களையும் விரும்பி கற்றவர்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தொழும் வணங்க பெற்ற தேவதேவ பிரான், தேவாதி தேவனாக எம்பெருமான் காட்டப்படுகிறான். அப்படிப்பட்ட தேவதேவ பிரான் தேவாதி தேவன் திருக்கோட்டியூரான், அவன் திருக்கோட்டியூரிலே இருக்கிறான் என்று காட்டுகிறார். இந்த பாசுரத்திலே முதல் மூணு அடிகள் கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமாமிலர் மலர்மிசை மேவு நான்முகனில் விலங்கு புரிநூலர் மேவு நான்மறைவாணர் ஐவக வேள்வி ஆரங்கம் வல்லவர் தொழும் என்று இந்த இடத்துல தொழும் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமை. அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் திருக்கோட்டியூரில் இருப்பவர்கள் என்று காட்டுகிறார். இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவருடைய பெருமையை நாமகாரியம் சொல்லில்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர்னு பெரியாழ்வாரும் எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது நன்றாக இந்த நாவகாரியம் சொல்லில்லாதவர், நாக்குக்கு பொருந்தாத சொல்களை சொல்லாதவர்கள், எப்பொழுதும் விருந்தோம்பக்கூடியவர்கள், யாரு எப்ப போனாலும் விருந்தோம்பக்கூடியவர்கள், தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர், நல்ல எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வேதத்தை பயின்று வாழக்கூடிய திருக்கோட்டியூர் என்று இப்படியெல்லாம் கொண்டாடுகிறார் பெரியாழ்வாரும். குற்றமின்றி குணம்பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றமொன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், இப்படி அந்த பதிகம் முழுக்கவே ரொம்ப அழகா இந்த திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடியவர்களை நன்றாக கொண்டாடுகிறார். அதிலே முக்கியமாக காசின் வாய்க்கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோறிட்டு தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர்னு அங்கே வரக்கூடியவர்களுக்கு நன்றாக அதிதி சத்காரம் பண்ணுவார்கள் இந்த திவிதேசத்திலே வசிக்கக்கூடியவர்கள் என்று அதெல்லாம் காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த திருக்கோட்டியூர் கோவையின் தமிழ் பாடுவார்னு கோவையாக நன்றாக பொருத்தமாக பாசுரங்களை பாடக்கூடியவர்கள்னு வியாக்கியானத்தில் நாம் பார்த்தது என்னன்னா, எப்படி திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரமே இங்கே கோவையின் தமிழ் பாடுவார்னு சொல்லப்பட்டிருக்கே, இது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை அவருக்கு முற்பட்டவர்கள் எப்படி பாடியிருப்பார்கள்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு என்னன்னா, இங்கே திருமங்கை ஆழ்வாருக்கு தன்னுடைய பாசுரங்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை, இவை சிறந்த பாசுரங்களாக இருக்கு, அதை மற்றவர்கள் கை கொள்வார்கள் என்று, அதைத்தான் இங்கே திருவுள்ளத்திலே கொண்டு காட்டுகிறார். அதுக்கு மேல குடமாடுவாருங்கிறதும் குடக்கூத்து ஆடுவார்னு வச்சுக்க வேண்டாம். பொதுவாக ஒரு நல்ல காரியம் விசேஷங்கள் நடந்தால் நிறைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள் பண்ணுவார்கள்னு அதை வைத்துக் கொள்ள வேணும்னு காட்டுறார். அதே போல ஐவகை வேள்வி இந்த பாசுரத்துல பஞ்சமகா யஜ்யங்கள் காட்டப்பட்டிருக்கு. அது என்னன்னா பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பூத யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம் என்று 5 விதமான யஜ்யங்கள். பிரம்ம யஜ்யம்னா வேத அத்தியனம் பண்ணி அதிலே ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பகுதியை சொல்லுவது, இதெல்லாம் ஒரு ஒரு பிராமணனும் பண்ண வேண்டியது. தேவ யஜ்யம், தேவ யஜ்யம்னா தேவர்களுக்கு அவர்களுக்காக யாகம் பண்ணுவது, அது அக்னிஹோத்திரம், ஔபாசனம் இதெல்லாம் சொல்லப்படுறது. சந்தியாவந்தனத்தை கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பூத்த யஜ்யம், பூத்த யஜ்யம்னா பிராணிகளுக்கு ஏதோ ஒரு உணவை கொடுப்பது. பித்ரு யஜ்யம்னா பித்ருகளுக்காக, பித்ருலோகத்தில் இருப்பவர்களுக்காக தர்ப்பணாதிகளை பண்ணுவது. அதுக்கு மேலே மனுஷ யஜ்யம், ஸ்ரீ வைஷ்ணவர்களை சத்காரம் பண்ணுவது, ஆதரிப்பது, இதெல்லாம் பண்ண வேண்டும்னு காட்டுறார். அதே போல ஆரங்கம், ஆரங்கம்னா சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்று ஆரங்கங்கள், இதையெல்லாம் நன்றாக அறிந்தவர்கள் என்று இந்த திவிதேசத்தில் இருப்பவர்களை பற்றி இவ்வளவு கொண்டாட்டமாக சொல்லுகிறார். அது இந்த இந்த பாசுரம் 9ஆம் பாசுரம். கடைசியிலே 10ஆம் பாசுரம் ஆலுமா வலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணிபொழில் செயல்கள் பாய்கழனி திருக்கோட்டி ஒரு ஆணை நீலமாமுகில் வண்ணனை நெடுமாலை இன்தமிழால் நினைந்த இந்நாலுமாறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே. இந்த 10 பாசுரங்களை நன்றாக கற்றவர்கள், அதிலே சிறந்து விளங்குபவர்களுக்கு பரம்பதம் திண்ணம்,
பரமபதத்தை கண்டிப்பாக அவர்கள் இருப்பிடமாக கொள்வார்கள் அப்படிங்கிறத இங்க காட்டுறார். ஆளும் மாவலவன், நல்ல ஆடல் செய்கின்ற குதிரையை ஏறி செலுத்துவதிலே சமர்த்தரும், நன்றாக சாமர்த்தியம் உடையவர். மங்கையர் தலைவன், திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவருமான கலிகன்றி ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் திருமங்கை நாட்டிலே இருப்பவர்களுக்கு தலைவராக இருக்கிறார். அவர் அணிபொழில் அழகிய சோலைகளையும் சேல்கள் பாய் கழனி, நல்ல மீன்கள் துள்ளி விளையாடக்கூடிய கழனிகளையும் உடைத்தான திருக்கோட்டி ஊரானை. இந்த திருக்கோட்டியூர் திவ்யதேசத்தை எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனும் சீலம் நீலமாமுகில் வண்ணனை, கருத்து பெருத்த மேகம் போன்ற நிறத்தை உடையவனும். அந்த எம்பெருமான் நல்ல கருத்த திருமேனியை உடையவனாக இருக்கிறான். நெடுமாலை, அடியார்களிடத்தில் மிக அதிகமான காதலை உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை இன்தமிழால் இனிய தமிழ் பாசுரங்களை கொண்டு நினைந்த சிந்தித்த இந்நாலுமாறும், இந்த 10 பாசுரங்களையும் வல்லார்க்கு ஓத வல்லவர்களுக்கு, நன்றாக கற்றுக்கொண்டு அதை சொல்லக்கூடியவர்களுக்கு வானுலகு பரமபதம் இடமாகும், இருப்பிடமாகும். அதாவது அவர்களுக்கு பரமபதமே நித்தியவாசத்துக்கு இடமாக ஆகிவிடும், மோட்சம் அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுறது. அப்படி இல்லைன்னா மதுரகவி ஆழ்வார் காட்டினதை போலே நம்புவார்பதி வைகுந்தம் காண்பனேன்னு கண்மணிஞ்சிருத்தாம்பில காட்டினார் இல்லையா? அப்ப அவர்கள் இருக்கிற இடமே வைகுந்தம் ஆயிடும். எந்த அடியவர்கள் இந்த 10 பாசனங்களை சேவித்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய இடமே பரமபதமாக ஆகிவிடும் என்றும் சொல்லலாம்னு கருத்து வச்சுக்கலாம். இது இந்த பதிகத்தினுடைய கடைசி பாசனம். இத்தோட இந்த திருக்கோட்டியூர் பதிகமானது பூர்த்தியானது. மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை அடுத்தடுத்த நாட்களிலே ஒரு சுவாமிகள் அதை எடுத்து விளக்குவார்கள். இப்படிப்பட்ட வாய்ப்பை அளித்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி எதுகிரி எத்திராஜ நாராயண ஜிஆர் சுவாமிகளுக்கும் அங்கே மடத்திலே ஸ்ரீமடத்திலே இருக்கக்கூடிய கைங்கரியவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜிஆர் திருடிகளே சரணம், ஜிஆர் திருடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம், காஞ்சி சுவாமி திருடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.